எல்லாருக்கும் வணக்கங்க. ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்தர்ப்பம் அப்படின்றது எப்போ வேணாலும் இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். மாதப்பலன் அப்படின்றது சூரிய பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடியது. தினப்பலன் அப்படின்றது சந்திர பகவானை மையப்படுத்தி சொல்லக்கூடியது. இந்த வாரப்பலன் அப்படின்றது அதாவது ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை எல்லா கிரக அமைப்புகளுடைய கோட்சார நிலையும் கொண்டு சந்திர பகவான் எந்தெந்த பாவகத்துக்கு வராருன்றதை வச்சு தானுங்க முழுமையாக அற்புதமாக இந்த பதிவில் நம்ம பலன் பார்க்க போகிறோம். முதல்ல மேசராசி. மேச ராசியாதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். மேச ராசியாதிபதி மேச ராசிக்கு 2வது பாவகத்தில் கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் தான் நமக்கு செவ்வாய் மேச ராசியாதிபதி இருக்கார். நமக்கு சந்திரன் மேச ராசிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சுபஸ்தானாதிபதி. 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் சந்திரன். சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கிய உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் இருக்கார். தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் தனஸ்தானாதிபதியை 4வது பார்வையாக பார்க்கிறார். இந்த சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதியை 7வது பார்வையாக பார்க்கிறார். இது என்ன விஷயம்னா இந்த வாரத்தில் இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து நமக்கு 11ஆம் தேதி வரைக்கும் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்னன்னா, உங்கள் ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதே சிறப்பு. சுபஸ்தானாதிபதி சாரம் வாங்கும் பொழுது நமக்கு மண்ணு மனம் வாங்கணுன்ற ஆர்வம் அதிகமாக ஏற்படும். இடம் வாங்கலாமா, வீடு வாசல் கட்டலாமா, இல்லை வீடு வாங்கலாமா, அடமானம் வச்ச வீடு மீட்கலாமா, வாகனம் வாங்கலாமா, இந்த மாதிரி எண்ணங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அதே மாதிரி தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனை செவ்வாய் பார்ப்பது இன்னும் சிறப்பு. அப்போது கொடுத்த பணம் சேர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த நேரத்தில் ஏற்படும். சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சுக்கிரனை பார்ப்பது இன்னும் சிறப்பு. அதாவது தாய் வழியில் வந்த சொத்து. இப்போ பூர்வீகம் அப்படின்றது 2 விதம் இருக்குதுங்க. அதாவது தகப்பனுடைய தாத்தா சம்பாரிச்சது வந்தது ஒன்று உண்டு, தாயை பெற்றவங்களால் வரக்கூடிய சொத்துன்னு ஒன்று இருக்குது. இந்த நேரத்தில் இந்த ஜூலை 5ஆம் தேதியிலிருந்து ஜூலை 11ஆம் தேதி வரை ஒரு கால் மேஷராசியில் பிறந்தவங்களுடைய தாய் வழியில் வரக்கூடிய சொத்தில் தகராறு இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினால் கண்டிப்பாக சாதகமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை இன்னும் சாதகமான நேர காலங்களான இருக்கதானுங்க செய்யுது. இந்த சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திரன் லாபஸ்தானத்தில் 6ஆம் தேதி காலையில் 9:50 வரைக்கும் இருக்கார். நம்ம 5ஆம் தேதியிலேருந்து தான் பலன் எடுக்கிறோம். அப்போ 6ஆம் தேதி காலையில் 9:50 வரைக்கும் சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் சிந்தனைகள் உருவாகும். இந்த நேரத்தில் தொழில் நிமித்தமாக ஒரு செயல் செய்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறதுனா 10% முயற்சி பண்ணிங்கன்னா 60% இந்த பிரபஞ்சத்துடைய சப்போர்ட் இருக்கும். பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தான் வாழ்வாதாரத்துக்கும் தான். சுபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் குரு பகவானுடைய சாரத்தில் ஃபஸ்ட்டு சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அப்படின்னா 5ஆம் தேதி வரைக்கும் தான் சதய நட்சத்திரம். அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு குரு பகவானுடைய நட்சத்திரத்தை வந்துடுவார். 6ஆம் தேதி இந்த சந்திரன் இந்த இடத்துக்கு வந்துடுறார். அப்போது சுபஸ்தானாதிபதியும் தனகாரகனும் கிரக பரிவர்த்தனை, குருவும் சந்திரனும் கிரக பரிவர்த்தனை ரொம்ப நல்ல நேரம் இது. இந்த நேரம் உங்களுக்கு எப்போ உருவாகும்னா 6ஆம் தேதி காலையில் 9:50 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 வரைக்கும். 6ஆம் தேதி காலையில் 9:50 முதல் 8ஆம் தேதி சாயந்தரம்
4:58 வரைக்கும் சந்திர பகவான் இந்த இடத்துல இருக்க போகிறார், மீனத்தில் இருக்க போகிறார், குரு பகவானுடைய வீட்டில் இருக்க போகிறார். அப்போ நமக்கு சுபஸ்தானாதிபதி புத்திரகாரகன் வீட்டில், புத்திரகாரகன் சுபஸ்தானத்தில் இருக்கையில் புத்திர வளர்ச்சி ஏற்படும். மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த 6ஆம் தேதி தொழில் நிமித்தமாக நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு 7ஆம் தேதி 8ஆம் தேதி சாயந்தரம் 4:58 வரைக்கும் 5 மணி வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் விலகிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு பாகப்பிரிவினை செஞ்சு கொடுக்க முடியல, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்வாதாரம் அமைச்சு கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி மேசராசியில் பிறந்தவங்க நீங்கள் இருந்தீங்கன்னா 6 தேதியிலிருந்து 8 தேதிக்குள்ளார் அந்த 2 நாள் புத்திரபாகியம் உருவாகிறதுக்கு உண்டான நேரமும், புத்திர செல்வங்களுக்கு நல்லது செய்து வைக்கக்கூடிய ஒரு அனுகூலமும் இந்த பிரபஞ்சம் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதன் பிறகு 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை, 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணியிலிருந்து 10ஆம் தேதி சாயந்தரம் 5:50 வரைக்கும் 7 மணி வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். 8 தேதியிலிருந்து 10 தேதி வரை சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். ஜூலை மாதம் 8 தேதியிலிருந்து ஜூலை மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கு 5 மணியிலிருந்து ஜூலை மாதம் 10ஆம் தேதி நைட்டு 7 மணி வரைக்கும் இந்த நேரம் பார்த்திங்கன்னா சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு வந்துடுவார். வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி மண்மனை, கொடுத்த மண்மனை, அதாவது நான் அடமானம் வச்சுருக்கிறேனுங்க, அதை என்னால் மீட்க முடியுமா மீட்க முடியலையான்னு தெரியல, இந்த மாதிரியான மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க அல்லது வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் கொண்டவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டால் 100% நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது 8ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி நைட்டு 7 மணி வரைக்கும் மண்மனை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கும். உங்களுடைய தாய்மார்களுக்கு, மேசராசியில் பிறந்தவங்களுடைய தாய்மார்களுக்கு உடல் உபாதைகள் இருக்குதுங்க, நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, நல்லது நடக்கலை சாமி அப்படின்னா 8லிருந்து 10 தேதி வரை, 8ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியில் இருந்து 10ஆம் தேதி சாயங்காலம் இரவு 7 மணிக்குள்ளார தாய்மார்களுக்கு நேர காலம் நல்லாயிருக்கும். மேஷராசியில் பிறந்தவங்களுடைய தாய்மார்களுக்கு அதே மாதிரி படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி வெளியூர் போகிறதுக்கான சந்தர்ப்பம், வெளிநாடு போகிறதுக்கான சந்தர்ப்பமெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. முயற்சி பண்ணுங்க. இந்த நேரத்தில் இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் என்ன மாதிரி ஜோதிடர்கள் சொல்லலாம். ஏன்னா அதுக்கான பிராப்தம் இது ஆதாரம் என்ன சாமின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுபஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் இருக்க, தனகாரகன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்க, தனகாரகனோட புதன் சேர்ந்திருக்க, புதன் யாருன்னா ருணரோக சத்துருஸ்தானாதிபதி 4வது பாவகத்தில் குருவோட சேர்ந்திருக்காரு, சிறப்பு. அப்போ இவங்களுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தை பார்க்குது. 10வது பாவகம்ன்றது தொழில் ஸ்தானம். கரெக்டு தானே? நான் ஏமாற்றி உங்களுக்கு பலன் சொல்லலையே. ஏதோ சில, அதாவது கமெண்ட்டில் சொல்கிறாங்க உருட்டுங்கன்ட்டு. அதாவதுங்க, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாது. நான் சொல்கிற பலன் அப்படின்றது ஒரு புறம் இருந்தாலும் அந்த நேரத்தில் நான் சொன்ன பலனில் இருக்கிற மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், சரிங்களா? இந்த நேரம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுத்துது, பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி 10ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை இந்த இடத்துக்கு சந்திரன் வந்துடுவார். அதாவது தனஸ்தானத்தில் சுபஸ்தானாதிபதியை தனஸ்தானத்தை சுபஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதியை நமக்கு செவ்வாய் பார்ப்பது. அப்போ நமக்கு சந்திரமங்கல யோகம் ஏற்படும். எப்போ சந்திரமங்கல யோகம் ஏற்படுதுன்னா, மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் தேதி ராத்திரி 7 மணிலிருந்து 11ஆம் தேதி ராத்திரி, அதாவது கிட்டத்தட்ட 12ஆம் தேதி இரவு 12 மணி வரைக்கும். அப்போ நமக்கு சந்திரன் இந்த இடத்துல வருவார். இந்த இடத்துல வருவதால் சந்திரனை செவ்வாய் சேருவதால் சந்திரமங்கல யோகம் ஏற்படும். 10ஆம் தேதி நைட்டு 7 மணியிலிருந்து 12ஆம் தேதி அதிகாலை 12 மணி வரைக்கும் மன அழுத்தம் இருக்கும் இல்லை, கடன் பிரச்சனையிலிருந்து மீளுவோமா மீள மாட்டோமான்ற ஒரு ஆதங்கம் இருக்கும் இல்லை, அந்த ஆதங்கங்கள் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தரும். முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு சூழலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை.
இது போக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை முழுமையாக நீங்கள் பார்க்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி வைங்க. ஜாதகத்தில் இருக்கிற பலன்கள் என்ன ஏதுன்றது பார்த்துட்டு உங்களுக்கு விளக்கமாக அருமையாக அற்புதமாக பலனை சொல்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா. காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.